நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. எனக்கு ட்ரையல் நம்பர் வந்து சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 10/8/2024 இன்றைக்கி ரிசல்ட்டு 336 876 சரிங்களா. 876க்கு இன்றைக்கி ஒரு நல்ல வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம். ஆல் போர்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 7ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் நமக்கு 7ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி. ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட்டில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லியுமே ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் நமக்கு டெய்லியுமே பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் தான் 7ஆம் நம்பர் வரும் அப்படின்னு ஒன்று டிக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரில் பி போர்டில் 7ஆம் நம்பர் அழகாக உட்காந்துருக்கு. ஸோ ஒரு வேளை நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் 7ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்த நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 15 நாளாக வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 876. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா பி போர்டில் 7ஆம் நம்பர் மட்டும்தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இந்த பி போர்டில் ஒரே நம்பர் தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த ஒரே நம்பர் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம பெண்டிங் நம்பரில் 7ஆம் நம்பர் பாஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் பெண்டிங் நம்பரில் பி போர்டில் 7ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். சி போர்டில் கூட 7ஆம் நம்பர் தான் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 876 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ 876க்கு நம்ம 7ஆம் நம்பர் தான் அதிகப்படியாக மேட்ச் பண்ணியிருந்தோம். 27 72 70 07 75 57 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த 7ஆம் நம்பர் கூட இந்த 2ஆம் நம்பர், இந்த 0, இந்த 5 இந்த நம்பர் தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் வந்தது 8ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் இந்த 2 நம்பர் வந்து நமக்கு அன்மேட்சிங்காக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 6 5 4 இந்த ஃபார்மேட் நமக்கு வரல. நமக்கு வந்து வேறு மாதிரி எண்கள் தான் வந்திருக்கு. 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பரும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 அல்லது பவர் 7 இது 2ல் ஏதாவது ஒரு நம்பராவது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொன்னேன். அதேமாதிரி 7ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் ஆகிருக்கு. இன்றைக்கி 876 ரிசல்ட்டுக்கு 7ஆம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி. ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் 7ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் 0 5ஆம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன். நான் வந்து இந்த 5ஆம் நம்பர் எடுத்திருந்தேன். இந்த 5ஆம் நம்பரும் அதோட பவர் வந்து 0 1 எடுத்திருந்தேன். ஆனால் அவங்க எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 6ஆம் நம்பர் எடுத்து சி போர்டில் செட் பண்ணி விட்டாங்க. இதில் வந்து இன்றைக்கி நமக்கு பிசி வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட்டில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். நேற்று கூட ஜஸ்ட் மிஸ் தான் நமக்கு 3 டிஜிட் போயிருந்துச்சு. இன்றைக்கி 876 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. பிசி பார்த்தீங்கன்னா 76 இல்லைங்களா. நம்ம 76க்கு நம்ம வந்து ஒரு 72 கொடுத்துருந்தோம், ஒரு 70 கொடுத்துருந்தோம், ஒரு 75 கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து வந்தது 76. நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் எடுத்து வச்சிட்டாங்க. அதனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி வந்து நமக்கு பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 11/8/2024 அக்ஷயா 664 ட்ரா பண்ண கிஸ்னிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமைத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம். கடந்த 10 நாளைக்கு மேலே இருக்கிற பெண்டிங் நம்பர்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஏ போர்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 வந்து 20 நாள், 3 வந்து 13 நாள், 4 வந்து 11 நாள் ஆகுது, 2 வந்து 9 நாட்கள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 2ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 8 வந்து 30 நாள், 4 வந்து 18 நாள், 6 வந்து 13 நாள், 1 வந்து 10 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 8ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 5 வந்து 22 நாள், 7 வந்து 18 நாள், 0 வந்து 17 நாள், 2 வந்து 10 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 2ஆம் நம்பர் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 7ஆம் நம்பர் திரும்ப வந்தாலும் வரலாம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துலாம். 27 28 23 32 72 78 73 37 82 87 83 38
02 20 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த வந்து கெஸ்ஸிங்கை லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். மை டார்கெட்டை பொறுத்த வரையும் 28 82 23 32 கொடுத்துருக்கிறேன். 78 87 73 37 கொடுத்துருக்கிறேன். 2 விதமாக கொடுத்துருக்கிறேன். இது 2ஆம் நம்பர் வந்தால் இது கூட வரும், 7ஆம் நம்பர் வந்தால் இது கூட வரும். இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிட்ட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா, இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களோட விருப்பம் மட்டுமே. இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1 பிளான் 2 2 பிளான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக் வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் 2 சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த 2 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா, இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு எடுத்துக்கூடிய எண்கள் அதே நம்பர் தான். இந்த 2ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க 876 அடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து 7ஆம் நம்பர் எடுப்பாங்க. திரும்ப கண்டிப்பாக 7ஆம் நம்பர் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பருக்கு பவர் 2ஆம் நம்பர் எடுப்பாங்க. அதனால் இந்த கான்செப்ட் பிரகாரம் நான் 7ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் எடுக்கிறேன். ஏன்னா அடித்த நம்பர் அல்லது பவர் அந்த மெத்தடில் ஆடுவாங்க. கண்டிப்பாக அதே மெத்தடில் தொடர்ந்து ஆட போகிறாங்க. அதனால் இந்த 7 2 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். ஆல் போர்டில் 7 வருதா இல்லை 2 வருதான்னு சொல்லி பாருங்கள். நம்ம கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, 7 2 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா
8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 876. நம்ம 7ஆம் நம்பர் எடுத்துட்டோம், அதோட பவர் 2ஆம் நம்பர் எடுத்துட்டோம். இப்போ 8ஆம் நம்பரும் அதோட பவர் 3ஆம் நம்பர் எடுக்க போகிறோம். அதை வந்து பிசியில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இருந்ததை எடுத்து நம்ம சி போர்டில் செட் பண்ணாங்க. இன்றைக்கும் ஏ போர்டில் இருக்கிறத எடுத்து சி போர்டில் செட் பண்ண போகிறாங்க. அப்போ பிசி போர்டில் 8 அல்லது 3 திரும்ப வந்தாகணும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் இதேமாரி வருது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள். வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் நான் பிசி பெஸ்ட் போர்டில் கொடுக்குறேன். லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மாக 3 டிஜிட்டை பார்த்துருவோம். இன்றைக்கான 3 டிஜிட் 327, 328, 023, 032, 372, 378, 073, 037, 082, 387, 283, 238, 302, 320 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது வந்து 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுன்னு பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.